சென்னையில் நடைபெற்ற ரமலான் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து கலந்து கொண்டார். சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள ஃபைசல் மஹாலில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் அணி சார்பில் ரமலான் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து கலந்து கொண்டார். இந்த இப்தார் நிகழ்வில் உரையாற்றிய ஐஜேகே கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, தன்னை பொறுத்தவரை தாம் இஸ்லாமியர்களோடு நெருங்கி பழகக்கூடிய நபர் எனவும் இஸ்லாமியர்களை நம்மில் ஒருவராக பார்க்க வேண்டும் எனவும் கூறினார். தமிழகத்தில் ஏதோ காரணத்திற்காக இஸ்லாமியர்களுக்கு நாம் எதிரானவர்கள் என சிலர் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து உள்ளதாகவும், பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் இஸ்லாமியர்களை சகோதரர்களாகவே பார்ப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் மும்மொழி கொள்கையின் அவசியம் குறித்து ஒரு சில உதாரணங்களுடன் டாக்டர் ரவி பச்சமுத்து எடுத்துரைத்தார். இஸ்லாமியர்களோடு நெருங்கி பழகுபவன். எங்கள் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஏதோ சில காரியத்துக்காக இங்கு தமிழ்நாட்டிலே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேடையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரையும் பற்றி எப்படின்னா, இஸ்லாமியத்துக்கு அகைன்ஸ்டானவங்க, எதிர்ப்பானவர்கள்னு எத்தனையோ கட்டமைப்பான கட்டுக்கதைகளை அவுத்து விட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் உண்மை இல்லை. இன்று இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் இந்த கூட்டணி இஸ்லாமிய மக்களின் சொந்தக்காரர்களாகவும் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் தான் பார்க்கின்றோம். அதே போல் மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க. மும்மொழி கொள்கை என்பது வேண்டாதது அல்ல. யாரும் உங்களோடு எந்த மொழியும் திணிக்கப்படுவதல்ல. என்ன சொல்கிறாங்க? 3 மொழியில் நீ எதை வேணாலும் படிச்சுக்க. நாம் ஏற்கனவே படித்து கொண்டிருக்கின்றோம். இது ஏதோ புதுசாக வந்த மாதிரி நமக்கு ஒரு பிம்பத்தை உண்டாக்குறாங்க. அந்த மாதிரி எந்த பிம்பமும் கிடையாது. நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இதனையடுத்து பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தோம் என ஆதாரத்துடன் சொல்வோம் எனவும், ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு திமுக என்ன செய்து உள்ளது என்பதை 2 வரி கூற வேண்டும் எனவும் தெரிவித்தார். 20 நாடுகளின் உயர்ந்த விருதுகளை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளதாகவும், அதில் 7 இஸ்லாமிய நாடுகள் அவர்களது உயர்ந்த விருதினை நமது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். பிரதமரின் திட்டங்களின் மூலமாக சிறுபான்மையினர் பல்வேறு பலன்களை பெற்றுள்ளதாகவும் அண்ணாமலை கூறினார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோ, மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்களோ, நாங்க நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தோம் அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். ஆனா சிறுபான்மை மக்களுக்கு எதிரி என்று நம்மை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்க ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க, சிறுபான்மை மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க. உதாரணத்திற்கு, சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டத்தில் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் சராசரியாக இன்னைக்கு 31% வீடுகள் சிறுபான்மையின மக்களுக்கு இந்தியாவில் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை போல நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை போல இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில மட்டும்தான் சிறுபான்மை மக்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுடைய பாதுகாவல் வாங்க பேசுவாங்க. மற்றபடி 4 ஆண்டு காலம் அவங்களுடைய ஆட்சியில எந்த விதமான விஷயமே இருக்காது.